ஹாய் ராஜூசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு 3 ஷாட் தான். தீராத காதல். இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவன் வாயில் ஜாம் தடவின ஒரு ப்ரெட்டை வாயில் வச்சுட்டு அப்படியே அந்த பட்டனை போட்டுக்கிட்டே வரான். ஜனா ஜனா இங்கே பாரு, கரெக்டாக போட்டிருக்கானா? இவ்வளோ பெரிய பையனாயிட்ட, இன்னும் உனக்கு ஒரு சட்டை பட்டனை கூட ஒழுங்காக போட தெரில ஜங்குக். அதெல்லாம் விடு ஜனா, என்னோட டையங்க, எனக்கு லேட் ஆகிட்டு இருக்க. அடடா, இதெல்லாம் நீனு நல்லா கருத்தொட்டு தூங்கிட்டு இருந்தியே, அப்போ யோசிச்சிருக்கணும்டா. இப்போ மணி 8:30, 9 o'clock ஸ்கூலு. நீ கரெக்டாக போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நான் போயிடுவேன் ஜனா. இந்த சட்டை பட்டன் ஒழுங்காக போட்டு விடு, டையங்க டையம் போட்டு விடு. ஸோ அப்போ ஜனா தான் அப்படியே ஜங்குக்கு அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் வேர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட ஷர்ட் கார்னரில் இந்த டையை வேர் பண்ணிட்டே, இங்கே பாரு ஜங்குக்கா, நீ இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போகிறேன்னு எனக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரிய போகிறது இல்லைல்ல. ஸோ அங்கே யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லிடணும். இல்லை யாராவது ஒன்று புள்ளி பண்ணுறாங்க, ஒன்று அடிக்கிறாங்க அப்படின்னா நீ அடி வாங்கிட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது, சரியா? சரி சரி சரி. உன் மேலே தப்பு இல்லைன்னா நான் யார்கிட்டையும் பயந்து நிற்கக்கூடாது. யாராவது என்ன ஏதாவது சொன்னால் நான் கண்டிப்பாக நின்று எதிர்த்து கேள்வி கேட்பேன். என்னை விட யாரும் பெரியவங்க கிடையாது, அதுக்குன்னு யாரையும் மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணக்கூடாது. நான் ஜனாவோட பொக்கிஷம். ஜனாக்கு நான் கிடைச்சக்கப்புறம் தான் சந்தோஷமே கிடைச்சிச்சு, கரெக்டா? இதெல்லாம் நல்லா பேசுடா. எவனை ஏதாவது சொன்னா அம்மா அப்படின்னு வந்து நின்று, நான் என்னைக்கு ஜனா அப்படி வந்து நின்றுருக்கேன். அப்போ ஜனா தான் அப்படியே ஒரு மாதிரி அவங்க ஐப்ரோஸை தூக்கி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே தலை சொரிஞ்சுக்கிட்டே, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜங்குக் தான் பேக் எடுத்துட்டாங்க இந்த ஓட பார்க்க. ஸோ ஜனா தான், ஏய் இங்கே பாரு ஜங்குக்கா, டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு போகிறடா. ஸோ ஜங்குக் தான், சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது சரி, எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னுக்கிட்ட. ஸோ அப்போ ஜங்குக் தான் மாதிரி ஐப்ரோஸ் அப்படின்னு நிமித்தி பார்க்குறான். ஸோ ஜனா தான் அப்படியே சிரிச்சிட்டு, இந்தா இது யாருக்கு? இது நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவனுக்கு. ஐயோ ஜனா, என்ன நீ, அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவன் பக்கத்தில் ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம், அதில் 2 சின்ன பசங்க ஷோல்டர் மேலே கை போட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சின்ன பையன் ஃபோட்டோ அப்படியே தொட்டு பார்க்குறான். இத்தனை இயர்ஸ் ஆயிடுச்சுமா நானும் அவனும் பார்த்தேன். எனக்கு இன்னும் ஒன்று நல்ல ஞாபகம் இருக்கு, ஆனால் அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமானே தெரியலையே. அவனை நான் அன்னைக்கு தானே கடைசியாக பார்த்தேன். அப்படின்ற மாதிரி ஜனாவை பார்க்க ஜனாவை லைட்டாக சிரிக்கிறாங்க. போயிட்டு வா குக்கி, நம்ம சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம், சரியா? அச்சா மா, ஏன் பார்த்தீங்களா எனக்கு கை காட்டுறோம். அப்படியா? ஓகே, நீயும் பாய் சொல்ல உனக்கு. நம்ம இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோமோ? சரிம்மா, தட்டேன், நம்ம சூன் பார்க்கலாம். தட்டா தட்டு தட்டா. இது அப்படியே ஜங்குக்கு யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறான். அவனே அறியாம அவனோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. நீ என்ன ஜனா நினைக்கிற, அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? என்ன கேட்குற? எனக்கு அப்புறம் தெரியும், நீ தானே போய் பார்க்க போகிற. போய் பார்த்துட்டு பேசு, ஞாபகம் இருந்தான்ட்டு பேச போகிறான், இல்லைன்னா போயிடுவான். சொல்கிற நாள் வார்த்தையை நல்லா சொல்கிறியா ஜனா? நீனு ஏன் இப்படி இருக்கியோ? சே, ஒன்னெல்லாம் மம்மியை வச்சு நான் என்ன தான் பண்ணுறனும். சப் ஜங்குக் தான் அந்த டிஃபன் பாக்ஸை பிடுங்க. சப் ஜனா தான் அவனோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி சரி பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு ஜங்கு, அவன் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ நீ போய் பேசு. அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட நீ போய் அவன்கிட்ட பேசலாம், தப்பு கிடையாது. டேயோங் அப்போவே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்வீட். அது மட்டும் இல்லாமல் குக்கி யாராவது மறக்க முடியுமா சொல்ல? அதுவும் உன் டேயோங் ஒன்று மறந்துடுவானா? மறக்க மாட்டான். போயிட்டு பேச, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு குரல் கேட்குது, நல்ல அம்மா நல்ல பிள்ள. ஐயோ அத்தாஜி, என்ன இன்னும் பால்வாடி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி உட்காந்து இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் எப்போவோ பார்த்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்காக
இவன் ஒரு எக்ஸாம் எழுதி இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஸ்காலர்ஷிப் கிடச்சி அப்பா இவ்வளோ வேலை இவன் பார்க்குறான். ஒரு அம்மாவா நீங்கள் எதை கண்டிக்கணும், பாராட்டி நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னென்ன மாதாஜி? அச்சோ வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டியா? ஐய மாதாஜி நான்லாம் ஆரம்பிக்கல, நீங்கள் 2 பேரும் தான் ஆரம்பித்து முடிக்காமல் இருக்கீங்க. டைமை பார்த்தீங்களா? உங்கள் அருமை புத்திரனை விட்டிங்கன்னா நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவேன், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். ஐயோ ஜனா விடு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போனால் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல, ஜனா தான் சரி இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கில் 2 டிஃபன் பாக்ஸையும் கொடுத்து விடுறாங்க. ஸோ நம்ம அஜ்ஜு தான் ஐயா இது என்ன 2 டிஃபன் பாக்ஸு, ஒன்று எனக்கா? அப்போ ஜனா தான் அவன் கையிலே அழிச்சிட்டு அது ஜங்குக்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுக்கு, உனக்கெலாம் இல்லை. நல்ல கதையாக இருக்குது. உங்கள் பையனை பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு நான் டிஃபன் பாக்ஸு யாரோ ஒருத்தனுக்கா? ஸோ அப்போ ஜனா அப்படியே முறைக்கிறாங்க, ஜங்குக்கும் முறைக்கிறான். ஸோ அப்போ நம்ம அஜ்ஜு தான் இந்த கேட்காத காதுக்கு ஹெட்செட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்த ஒருத்தன் இப்போ பார்க்காத ஒருத்தனுக்கு லஞ்ச் பாக்ஸு உங்கள் பையனை பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையா, இன்னி இந்த டிஃபன் பாக்ஸ் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அஜ்ஜு சொல்ல ஜங்குக்கு தான் கையிலே அடிக்கிறான். அஜ்ஜோ ஏன் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு இதை விட்டுற, நாளைக்கு உனக்கும் சேர்த்து டிஃபன் பாக்ஸ் கேட்ட சொல்கிறேன், மரியாதையா வா, டைம் ஆச்சு அஜ்ஜோ. ஆமாம்மா இவ்வளோ நேரம் அம்மாவும் பையனை உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்துட்டு இப்போ நான் ஏதோ லேட் பண்ண மாதிரி பேசுகிறடா, வந்து சேரு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே தான் வராங்க. ஜனாவும் அவங்களோட பேக்கில் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு ஸோ வீட்டோட கீ எடுத்துகிட்டு லாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அஜ்ஜு தான் ஜங்குக் ஏறு அப்படின்னு நம்ம சொல்ல, ஜங்குக் தான் அஜ்ஜுக்கு பின்னாடி சைக்கிள் ஏறி உட்காரான். இப்போ ஜனா தான் அப்படியே வந்துட்டு ஏ அஜ்ஜு, சொல்லு மாதாஜி, உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு இந்த மந்த்து ரெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்க முடியும், ஜங்குக்கு நியூ ஸ்கூலில் ஜாயின் பண்ணனால யூனிஃபார்மு புக்ஸுன்னு செலவாயிடுச்சு. ஸோ உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஐயோ மாதாஜி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கள் அப்பா பற்றி தான் தெரியுமே, கொடை பல்லல், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் சொல்லிக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அஜ்ஜு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் டைம் ஆச்சு அஜ்ஜு, போகலாம் பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த பக்கம் ஜனா தான் அப்படியே கை கட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பை சொல்லிட்டு அங்கேருந்து அஜ்ஜு கூட கிளம்புறான். இந்த பக்கம் ஜனாவுமே வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கும் அஜ்ஜுவும் தான் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அஜ்ஜு சொல்லுடா என்ன வேணும்? அது வந்து அம்மா சொன்னாங்கல்ல 2 விஷயம், நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே, நீ அப்பா கிட்ட சொல்லிடு கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்ட்டு. டேய் உனக்கு எங்கள் அப்பனை பற்றி தெரியாதா? அங்கிள் ரொம்ப நல்லவர் தான், இருந்தாலும் சொல்லிடுறேன். டேய் மறந்துட்டியா, நீ இவ்வளோ தூரம் படித்து பெரிய ஆளாக இருக்கனா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா. நானே தான் படித்தேன், அங்கிளுன்னு எனக்கு சொல்லித்தரலையே. ஆமாம் அவனுக்கு சொல்லித்தரல, ஆனால் படிக்கிறதுக்கு புக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தான். எங்கள் லைப்ரரியில் வந்து ஃப்ரீயாக புக்கு படிச்சுட்டு போன ஒரே ஆள் நீ மட்டும்தான்டா. லைப்ரரினாலே புக்கு படிக்கிறதுக்கு தானே, வாங்கிக்கணுன்ற இந்த அவசியமும் இல்லையே. டேய் ஆனால் புக் சேல் பண்ணுற கடை, நாங்கள் ஒரு பக்கம் லைப்ரரியும் வச்சுருந்தோம், நீ மட்டும்தான் காசே கொடுக்காம புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவ. அதில் அங்கிளுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? டேய் அது ஏன் கடைடா, நீ என்ன அங்கே வேலையா பார்க்குற? அங்கே அங்கிள் மட்டும் தான் இருந்தார், அவருக்கே இந்த ப்ராப்ளம் இல்லை, நீ என்ன நோண்டி கேள்வி கேட்குற? இங்கே பார், அந்த கடையோட ஃபியூச்சரோட நான் தான் கேள்வி கேட்பேன். கேட்பேன் இரு அங்கிள் கிட்ட போட்டு கொடுக்குறேன், நீ என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், எடுத்து காட்டுறேன். டேய் போட்டுக்கிட்டு கொடுத்த மண்டையை உடைச்சிடுவேன். சரி நான் எதுவும் போட்டு கொடுக்க மாட்டேன். டேய் ஆடாமல் உட்காரடா, சைக்கிளில் உட்காரது தான் உனக்கு. நான் ஒழுங்காக தான் உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு தான் ஒழுங்காக ஓட்ட தெரியல. டேய் நான் 10 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்டா. ஆமாம் பெரிய புல்லட் ஓட்டுற மாதிரி வாய், சைக்கிள் தானே, அதுவாது உனக்கு ஓட்ட தெரியுமா? தெரியாதுல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட சைக்கிள் இல்லை, நான் ஓட்டலை, ஆனால் நான் சைக்கிள்லாம் ஓட்டி பழகியிருக்கேன். அப்போ நாளைக்கெல்லாம் நீ ஓட்டுடா, அப்போ தெரியும் உனக்கு. ஸோ இப்படியே பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. பார்த்தீங்களா தான் சைக்கிளை போட்டுட்டு நம்ம அஜித் அப்படியே திரும்பி பார்க்குறான்.
என்னடா ஜங்குக்கா, என்ன ஒரு மாதிரி கால் கையெல்லாம் பதட்டமா இருக்கு? என்ன விஷயம்? அ- அதான் அஜு, அவனை பார்க்க போறது யோசிச்சாலே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. யார் அந்த டேங்கயா? ம், ஆமா. ஐயோ, அவனுக்குலாம் ஞாபகம் இருக்குமானே தெரியலையே. ஆ, அதெல்லாம் இருக்கும். குக்கின்னு சொன்னாலே அவனுக்கு கண்டிப்பா என்ன ஞாபகம் வரும். அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க என்ன மறந்துட மாட்டான். அவனுக்கு நான் மறக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், தெரியுமா? யப்பா யப்பா யப்பா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இவ்வளோ சீன் ஆகாதுடா. உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிட்டோம். பேக்கை பிடிச்சிட்டே நடக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அஜு பார்த்துட்டு, எனக்கு தெரியுமா டேயாங் ரொம்பவே ஸ்வீட். அந்த நேரத்தில் என் கூட யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் டேயாங் மட்டும்தான் ஓடி ஓடி வந்துட்டு பேசுவான். ரொம்ப 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 ஸ்வீட் அவன். கட் பண்ணா சின்ன பிள்ளையில ஜங்குக் தான் அப்படியே சுற்றிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒருத்தர்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய குட்டி குட்டி பசங்க இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு தான், ஒரு 6 வயசு போல். நம்ம ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏய், ஆ, சரி சரி, என்னாச்சு? என் கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுகச்சியாக இருக்கு. அதுவா, எல்லாரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அம்மா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோன்னு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டீயர்ஸோட வாயெல்லாம் ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கான். சரி சரி, அழுக கூடாது, நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா? அப்போ ஜங்குக் தான் அப்படியே என்னோட ஐஸெல்லாம் துவச்சிட்டு, உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? யார் சொன்னா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதோ அங்கே இருக்காங்க பாரு, அவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுகிற? யாருமே என்கிட்ட வந்து பேசல, தெரியுமா? அது அம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க சொன்னாங்க. பேச ட்ரை பண்ண, பட் பேச முடியல. அச்சிச்சோ, இதுக்கெல்லாமா கொஞ்சம் அழுகிறது? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, நீயும் என்னோட ஃப்ரெண்டு. நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? வேணாம், நீ மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கிறன்னா சரி, நீ மட்டும் ஃப்ரெண்டாக இரு, எனக்கு மற்ற யாரும் வேண்டாம். அது அது வந்து யாரும் என்கிட்ட வந்து பேசலைல்ல, நான் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அச்சோ, இப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, என்னோட பேர் டேயாங். என் பேர் ஜங்குக். சரி ஜங்குக், இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, சரியா? அப்படின்ற மாதிரி இங்கே யாங் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அஜுதா, ஏய் ஏய், எப்போ பார்த்தாலும் கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எந்தரா குரங்கு? நீ எதுக்கு என் கனவை கலைக்கிற? நீ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நல்லா படிச்சு நான் பெரிய ஆளாவேன் அப்படி கனவு கண்ட பரவாயில்லடா. முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயத்த கனவு கண்டு நின்றுட்டு இருக்க, வந்து சேரு அப்படின்ற மாதிரி இந்த அஜுதா அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். எங்க ஜங்குக்கும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. ஏதோ சத்தம் கேக்குது. அஜுதா அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்களா, வா ஜங்குக் நம்ம போகலாம். ஏய் இரு, அங்கே ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு போகலாம். அடேங்கப்பா, துரும்பு சத்தம் கேட்டாலே ஓடி போயிடுவ, அங்கே நடக்கிறதுலாம் பார்த்தோன்னா செத்துருவ, மரியாதைவா கிளாஸ்க்கு. இல்லை இல்லை இல்லை, வா வா நம்ம போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஐயோ சஜ்ஜு, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? ஒருத்த முட்டை கொண்டை உருட்டி உருட்டி காட்டுறான், வந்து தொலை அப்படின்ற மாதிரி அஜுதான் அப்படியே கூட்டிட்டு போறான். சரி, அங்க ஒரே கும்பலா இருக்கு. நம்ம ஜங்குக் தான், கொஞ்சம் கொஞ்சம் வெளியே விடுங்க, நான் பார்க்கணும். ஏய் நாகருங்கடா அப்படின்ற மாதிரி இங்க அஜுவும் அப்படியே போயிட்டு இருக்கான். சரி, இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அந்த கூட்டத்தொட்டு வெளியே வந்துட்டு, என்ன இந்த ஸ்கூல்ல இப்படிலாம் நடக்குமா? இப்படி மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் நடக்கும். அவனுங்க கேங் அப்படிதான், கொஞ்சம் மோசம். ஆப்போசிட்ல தான்
ஒரு பையனை ஒருத்தன் வெளுத்து கட்டிட்டு இருக்கான். அந்த அடி வாங்குற பையனோட சட்டை காணற ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இது பண்ணி மூஞ்சிலே குத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஜோ, இப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறான் அந்த பையன். ரத்தம் வருது ஜோ அவனுக்கு. சரியா, நம்ம போயிட்டு தடுத்து நிறுத்துவோம். போனா உன் மூக்குல இருந்து அதே மாதிரி ரத்தம் வரும். என்னடா பயமுடுத்துறனா? உண்மையாதான் சொல்றேன். அவனுங்களாம் மோசம். யாரையாவது அவனுங்களுக்கு பிடிக்கலனா வச்சு செஞ்சிருவானுங்க. அப்படியா? யார் இவனுங்க? இந்த ஸ்கூலோட டான்ஸா? ஸோ அப்போ அஜுதான் ஒரு மாதிரி நக்கலாக நம்ம ஜங்குக்க பார்த்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? சொல்ல, பேர் என்ன? சொல்ல டான்னா நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம். இருந்தாலும் இதெல்லாம் புதுசாக இருக்க ஜோ. பேரை கேட்டால் நீ ஷாக் ஆயிருவியே. பரவாயில்ல ஜோ, சொல்லு. கிம்டயம். என்னது? கரெக்டாக தான் உன் காதில் கேட்டிருக்கடா. அவன் கிம்டயம். நீ தேடி வந்தியே உன்னோட ஜிகிரி தோஸ்ட்டு, அவன்தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம அஜு சொல்லிட்டு இருக்க. எங்க ஜங்குக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. திரும்பி அப்படியே நம்ம அங்கதான் பாக்குறான். ஒன்னு என்ன பண்ற பாரு. ஓடாதா? இல்லடா மாலை. ஐயோ, என்னவா இப்படி பேசுறான்? இப்படி மட்டும் இல்ல, என்ன கேவலமா பேசுவான். இதுக்குதான் சொன்னேன், இவன் தான் பண்றான்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் நான் அப்படியே கிளாஸுக்கு கூட்டு போலான்னு பார்த்தேன். நீ தான் வந்து தோஸ்து பண்றதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். வா இவன் என்னன்னா பண்ண போறானோ இதுக்கப்புறம். நீ அவன் கையில சிக்கிறாத. நியூ என்ட்ரி எல்லாம் பார்த்தா அப்புறம் ரேகிங் தான். ரேகிங்கா? என்ன? அவன் அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. அவன் மூக்குல இருந்து கொட்டுச்சே தக்காளி சட்னி, அதை பார்த்ததுக்கப்புறமும் உனக்கு உன்ட்டு அவங்க ஸ்வீட்டுன்னு தோணுது. அவனை மாதிரி ஒரு அரக்கனை இந்த ஸ்கூல்லே பார்க்க முடியாது. அவனுக்கு தான் இறகுமே கிடையாது. அவன் கேங் பசங்களுக்கு இன்னும் மோசம். தலைவனே வந்தான். என்னாச்சு? என்னென்னமோ சொல்லி பயம்லாம் முடித்துற. ஆமாம், நான் பயமுடுத்தி நீ பயந்துருப்புற. அவன் தான் ஜிகிரி தோஸ்தாச்சே. ஓ பாப்பா பேச. வேணாம். அவன் கோவமா இருக்கான் போல. இப்போ போயிட்டு அவனுக்கு என்ன மறந்துருச்சுன்னா, ஒரு வேலை நீ யாரும் தெரியாம அடிச்சுட்டானா? 50 பயம் இருக்குல்ல, அந்த சைடு கிளாஸுக்கு போவோம். அங்கதான் வருவான். நம்ம கிளாஸா? அடங்கப்பா, ஏதோ உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குற. அவன் என் கிளாஸுன்னு தெரிஞ்சு தானடா இந்த சப்ஜெக்டுக்கான எக்ஸாம் எழுதிட்டு உள்ள வந்த. கேடி வந்து சேரு. ஸோ ஜங்குக்குள்ள சிரிச்சுட்டு அப்படியே நம்ம அஜு கூட போகிறான். அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னமும் டயாங்க அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ கிளாஸில் தான் வந்து உட்காடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்படிலாம் அடிக்கிறானே, யாரும் கேட்க மாட்டாங்களா அஜோ? இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். டீச்சர்ஸ் கிட்ட எவனும் வாயை திறக்க மாட்டான். இதை மற்றவங்க யாரும் பார்த்தோம் யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி? ஏன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க? ஏன்னா இப்போ அந்த பையனுக்கு நடந்தது அடுத்து சொன்னவங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனால யாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நடந்த இடத்துல வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தானே இருந்தாங்க. அது அவனுங்களும் பார்த்துருப்பானுங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் இல்லைன்ற தைரியத்தில் தான் அந்த ஆட்டம். ஸ்டாஃப்ஸை பார்த்தா எல்லாரும் நல்ல பசங்க தான்ப்பா. நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. போக போக புரியும், புதுசுல அப்படிதான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிளாஸஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே உள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டேங் தான் அப்படியே அவன் கேங் கூட சேர்ந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே தான் அப்படியே என்ட்ரி ஆகுறான். நம்ம அங்கே இருக்கிற நிறையா பேர் சைட் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேங் தான் அவனோட ஷர்ட் பட்டனை ஒரு 2 பட்டன் கிட்ட கழட்டி விட்டுருப்பான். அதில் ஒரு பட்டன் மட்டும் அப்படியே போட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே வரும்போது அவன் ஹேர் லைட்டை சரி பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ ஜங்குக்கும் டேங்க பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் டேங் ஜங்குக்கு கண்டுக்க கூட இல்லை. நம்ம ஜங்குக்கு பின்னாடி ரோவில் தான் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காடுறான். அவனுக்கு ஒரு 2 பெஞ்சுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் மேமுமே வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு அட்டண்டன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நியூ ஸ்டூடெண்ட் வந்திருக்கணுமே, வந்திருக்காங்களா? மேம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு எந்திரிச்சு நிற்கிறான். முன்னாடி வா, உன்னோட இன்ட்ரோ கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கா. ஓகே மேம். ஹலோ, என்னோட நேம் ஜங்குக்.
நாங்கள் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அண்ட் நானும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இன்னும் ஃப்ரெண்டாக ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஜங்குக்குன்ற நேம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன குக்கின்னு கூட கூப்பிடலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்படியே சொல்லிட்டு நிமிர்ந்து நம்ம டேங்க தான் பார்க்குறான். டேங் தான் அப்படியே கீழே குனிஞ்சதோ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சுத்தமாக நம்ம ஜங்குக்கு பேசுகிறத கவனிக்கவே இல்லை. இங்கே ஜங்கு கூட மனசுக்குள்ள, என்னோட பேரை சொல்லியும் உனக்கு என்ன ஞாபகம் வரலையா, அப்போ நீ என்ன மறந்துட்டியாட்டையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே ஜங்குக், நீ போய் உட்காரலாம். ஓகே மேம். இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து அஜு பக்கத்தில் உட்காரான். ரொம்ப சேடாக இருக்கான். ஸோ அஜு தான், அஜு சிரிக்காத, நானே செம்ம காண்டில் இருக்கேன். சிரிக்காம என்ன பண்ண சொல்கிற? ஏதோ உன் தோஸ்து குக்கின்ற பேரை கேட்டாலே ஐயோ குக்கி அப்படின்னு ஏறி வந்து கட்டி பிடிச்சி பண்ணுற அளவுக்கு பில்டப் கொடுத்த. இப்போ என்னன்னா அவனுக்கு கண்டது கூட இல்லை. வாயை மூடு, எதுக்காக சிரிக்கிற? சரி, நான் உன்னை குக்கின்னு கூப்பிட்டா உனக்கு மூக்குக்கு மேலே கோவம் வருமே. ஏதோ கிளாஸே உன்னை குக்கின்னு கூப்பிடலான்னு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துருக்குற. அப்போ மற்றவங்களாம் உன்னை குக்கின்னு கூப்பிட்டா போதுமா உனக்கு? வாய் மூடு அஜு. நான் அவனுக்கு கேட்கணும் தான் அப்படி சொன்னேன். வேறு எப்படி பேசுகிறதா? எனக்கு வேறு பயமாக இருக்கு. என்ன அடிச்சிருவான்னா? இல்லை, அவனுக்கு என்ன மறந்துருந்தா, ஞாபகம் இல்லாமல் இருந்திருந்தா நீ அவன் கண்ணு சிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. ஏன்னா புது பீஸ்லாம் கையில் கிடச்சா அவ்வளோதான். அவங்க கேங்கில் எல்லாரும் நான் பார்த்துருப்பானுங்க. இன்னைக்கு லஞ்சுக்குள்ளே நீ கைமாதாண்டி. அட போ அஜு, எனக்கு ஏன் என்ன கண்டுபிடிக்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்க. இல்லை நீ வேற என்ன கலாச்சிக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணேன்? அவன் உன்னை மறந்துட்டா அதுக்கு நான் தான் காரணமா? இந்த பேரை வச்சதே அவன் தான் தெரியுமா? ஜங்குக்கி, ஜங்குக்கி சொல்லிட்டேங்க. என்னாச்சு? ஏன் ஓடி வர? நான் உனக்கு புதுசாக நிக் நேம் வச்சிருக்கேன். அப்படியா? சொல்லவே இல்லை. அதை சொல்லத்தானே ஓடி வந்தேன். என்ன சொல்ல கேட்போம். என்னன்னா குக்கி. குக்கீஸா? குக்கீஸ் இல்லை, குக்கி. புரியுதா? குக்கீஸ்னா பிஸ்கெட், நீ குக்கி. ஜங்குக்கி குக்கி, புரியுதா? நீ எதுக்கு திடீர்னு எனக்கு இந்த பேரை வச்ச? அதுவா, ஜங்குக்கி ஜங்குக்கின்னு பேர் பெருசாக இருக்கு, அதான் குட்டியாக வச்சேன். நல்லா இருக்குல்ல நிக் நேம்? அப்போ நானும் உனக்கு நிக் நேம் வைக்கவா? வை. என்ன பேர் வைப்ப? நீ வெள்ளை கரடி. நான் ஒன்றும் கரடி கிடையாது, நீ கரடி தான். குக்கி அப்படி சொல்லாத, அப்புறம் கடிச்சிருவேன். நீ நில்லு, உனக்கு கடிக்கணும். முடியாது முடியாது, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு தாடி ஓடிட்டு இருந்திருப்பான். இதை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். டயாங் தான் அப்படியே இன்னும் கீழே குனிஞ்சதோ பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கும் ஃபேஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அஜுதான், டேய் கிளாஸை கவனிடா, அந்த மேம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படியே ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே லஞ்ச் பீரியட் தான் ஆகுது. ஸோ லஞ்ச் பிரேக் அடித்த உடனே மேம் போக கூட சொல்லலை, எல்லா பசங்களும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் திரும்பி அப்படியே பார்க்குறான். அவங்க அப்படியே எந்திரிச்சு நடக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அஜு பின்னாடி லைட்டாக மறைஞ்சிக்கிறான். ஏன்னா அஜு தான் கொஞ்சம் பயமுடுத்தி விட்டுருப்பான்ல, கையில் சிக்கினா காலி, லஞ்ச் பீரியட்குள்ள ஒன்று செஞ்சிருவானுங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால லைட்டாக அங்கேருந்து மறைஞ்சிக்கிறான். ஸோ டேயாங் கேங்கோட அப்படியே வெளியே போகிறான். அவனுங்க லஞ்சு சாப்பிடாம எங்கே போகிறானுங்க? ஐயோ இங்கே பாருடா ஜங்குக்கு, இவனுங்க நம்மள மாதிரி கிளாஸ்ல தான் உட்காந்து சாப்பிட மாட்டானுங்க. அவனுங்க அட்டி போடுறதுக்குன்னு வெளியே ஒரு இடம் இருக்கு, அங்கே மொத்தமாக உட்காந்து தின்னுட்டு இருப்பானுங்க. ஏன் இங்கே உட்காந்துருந்தா பேசிடுவா போயிட்டு? அவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நான் அப்போவே பேசியிருப்பேன்ல. தெரிஞ்சா சரி வா சாப்பிட்லாம் லஞ்சிடு அப்படின்ட்டு அஜு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் பேக்ல இருந்து டிஃபன் பாக்ஸை தேடுறான். ஏய் அதை எடுத்து வெளியே வச்சுட்டே? இல்லை, அம்மா தேங்கு கொடுத்த டிஃபன் பாக்ஸை காணோம். இவனுங்க அவனை அது திருடி தின்றுப்பானுங்க. சாப்பாட்டை கூட திருடுவானுங்க.
விட்டா உடனே திருடிடுவானுங்க. அப்படிப்பட்டவனுக்கு தான் சரி விடு, அதோ ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, சாப்பிடு. அப்போ டேங்க்கு அப்பா அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இல்லை டிஃபன் பாக்ஸ் வேற கொடுக்க போறியா? ஐயோ சாப்பிட்றா பேசாம. எங்க ஜங்குக்குமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டேங் தான், டேய் என்ன டிஃபன் பாக்ஸ் புதுசா இருக்குது? அதான் டேங்க இன்னைக்கு ஒரு புது பீஸ் வந்துச்சே, அது ஒன்றுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்துச்சு, அது பிரேக்லேயே பார்த்துட்டேன்னா அதான் லவுட்டிட்டு வந்துடுறேன் கூட. எனக்கு வேணும் லஞ்சு இல்லை தா புடி, இது வந்துடா புடின்னு அதை கூட அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேங் தான் அந்த சாப்பாடு அப்படியே வாங்குறான். ஸோ ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நல்லா தான் இருக்குது, அதான் தெரியுமே, அதனால எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு வாய் கூட கையை வச்ச வெட்டிடுவேன், ஓடி போயிரு. நேட்டையாங்க எப்பயும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன், என்ன கொடுக்க மாட்டேன்ற. அது அந்த டிஃபன் பாக்ஸை இல்லைடா ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு அதான் அப்படின்ட்டு டேங் பாட்டுக்க சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பசங்களாம் பார்த்துட்டு அவனுங்களும் அப்படியே அவனுங்களுக்கு சாப்பாடை சாப்பிட்றானுங்க. ஒரு நல்ல திண்டு மேலேதான் ஏறி நல்லா உட்காந்துட்டு இருக்கானுங்க எல்லாரும். 2 பேர் கீழே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ டேங் கேங்லேயே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படியே அங்கே டைப் ஸ்கிப் ஆனா. ஸோ இப்போ நம்ம அஜு தான், டேய் பிடி பீரியடு ஒயிட் ஷூ எங்க? ஒயிட் ஷூவா? ஆமாம் பீரியட் ஒயிட் ஷூ போட்டு ஒன்று தெரியாதா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா அஜு? அதை இப்போ சொல்லிட்டேனே அஜு, என்கிட்ட ஷூ இல்லை. ஐயோ நாளைக்கெல்லாம் என்ன பண்ண, ஒரு ஒயிட் ஷூ எடுத்துகிட்டு வந்து எங்கள் லாக்கரில் வச்சிரு. நீங்கள் பிடி பீரியடுக்கு ஒயிட் ஷூ போட்டு தான் போகணும். அப்போ நான் இப்போ வர முடியாதா? வாய்ப்பே இல்லை. அவனே நீ கிளாஸில் தாண்டி. அது சரி, என்னை விட்டு நீ போய் விளையாட போகிற. சரி விடு, சீக்கிரம் வந்துடுவேன், ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தானே. பிடி பீரியட் அஜு. சரிடா விடுடா, இரு வந்துடுறேன். ஏதாவது உட்காந்து பச்சிட்டு இருப்பியா? உட்காந்து பச்சிட்டு இரு, வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அஜு தான் அங்கேருந்து வெளியே போகிறான். ஸோ கிளாஸில் யாருமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்படி எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். குக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் டக்குன்னு எந்திரிக்க, குக்கி என்ன ஞாபகம் இருக்கா? கிம் டயாங். இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஐஸில் வேடாக அப்படி டயாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். நீயும் நானும் சின்ன பிள்ளையில ஒன்றா படிச்சிருக்கோம் குக்கி. உனக்கு இந்த குக்கின்ற நேமும் நான் தான் வச்சேன். உனக்கு மைண்டில் இருக்கா இல்லை மறந்து போயிட்டியா? ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. உனக்கு என்ன நிஜமாலே ஞாபகம் இருக்கா டயாங்? நான் எப்படி ஒன்று மறப்பேன்? ஞாபகம் இருக்கட்டையும், நம்ம சின்ன பிள்ளையில நிறைய விளையாண்டுருக்கோம். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் பேர் குக்கின்னு சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் உங்கள் அம்மாவோட கைப்பக்கம் இந்த டிஃபன் பாக்ஸ் நீ தான் எடுத்துகிட்டு போனியா? என் ஃப்ரெண்டு அவன் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க அம்மாவோட கைப்பக்கம் நீ தானே 100% கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தேன். அந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒய் நாட், ஃப்ரீயாக இருக்கக்கூடாதா? இல்லாட்டே அவங்க ரொம்ப இயர்ஸ் ஆச்சுல. ஸோ இப்போ யாரும் ஒரு பர்சன் கதை தந்துட்டு எப்படி உள்ள வராங்க? மச்சான்ட்டேங்க என்னடா புது பையனை ராகிங்கா? ஏய் ராகிங்லாம் இல்லை, இவனோட என்னடா என்ன ஏதாவது தப்பாக பேசுகிறேனா? நான் போட்டுடுமா? ஏச்சி விடு. டேங் தான் அவனோட மனசுக்குள்ள எதுக்காக இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கட்டையும். அப்போது அவன் பேரை சொல்லும் போதும் அவன் தான் உனக்கு தெரிஞ்சும் அமைதியாக இருந்த, அவனை பார்க்கக்கூட இல்லை. அந்த டிஃபன் பாக்ஸ் அவனோடதுன்னு தெரிஞ்சும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. இப்போ இப்படி வந்து கேட்குறான், இதுக்காக அமைதியாக இருக்கட்டையும். அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே, இதை சொல்கிறதுக்கு நீ எதுக்கு தயங்குற? இதை நீ சொல்லி தான் ஆகணுட்டையாம் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். டே மச்சான் சொல்லி தொலைடா, யார் இந்த பையன், எதுக்கு பேசிகிட்டு இருக்க? ஸோ அப்போ டேங் தான் ஜங்குக் தோல் மேலே அவனோட கையை போட்டுட்டு, இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கோம்.
ஒரு ரீசன்னால 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான். இப்போ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கான். ஸோ அதான் பேசிட்டு போகலான்னு இருந்தேன். அடடா! மச்சானோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு. ஆ என் பேர் லியோ. அப்படின்ற மாதிரி இங்கே அவன் கை கொடுக்க நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறான். டேய் இதெல்லாம் வேண்டாம். அவன் கொஞ்சம் இன்னசென்ட். அவன் அப்படிதான் இன்ட்ரோட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி வேலை வச்சுக்காத சரியா? சரி மச்சான் விடு. இங்கே பாரு, உன் பேர் என்ன? ஜங்குக். ஆ ஜங்குக்கு இது அப்புறம் நீ எங்கள் கேங்கில் தான் இருக்க சரியா? என் மச்சான் ஃப்ரெண்டு நீனு. சரி அப்படின்னு நம்ம இந்த பக்கம் ஜங்குக்கு பயப்படுறான். இந்த பக்கம் அவனோட ஷோல்டர் கிட்ட பார்க்குறான். நம்ம டேங்கோட கை இருக்கு. திரும்பி எப்படியே டேங்க பார்க்க என்னாச்சு? ஏன் அவனுக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி ஓகேவா போகலாம். இங்கேயே இருக்க? இல்லை ஒயிட் ஷூ போட்டுட்டு வரல, எனக்கு தெரியாது, அதான் வரல. நான் நாளையிலேருந்து வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா, பிடி சார்ட்டு நான் பேசுகிறேன். இல்லை அது வான்னு சொல்கிறேன்ல, வா. அதெல்லாம் சார் ஒன்றும் சொல்ல மாட்டார். வா ஜங்குக்கு, அதெல்லாம் டேங்க இருக்கிறதுக்கு எதுக்கும் பயப்படாத. உன்னை யாராவது சொன்னா அவன்கிட்ட சொல்லு சரியா? சரி ஜங்குக்கு சின்னதாக ஒரு சிரிப்பு அவனோட முகத்துல. அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம அஜும் ஜங்குக்கும் தான் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் சைடா உட்காந்துருக்கான் அந்த பின்னாடி இருக்கிற சீட்ல. நம்ம அஜு மேல லைட்டா சாஞ்சி உட்காந்துருக்கான். ஸோ அஜு தான், என்ன ஜங்குக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே? ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அவனை கண்டுபிடிச்சிட்டான்றனாலயா? ஆமா அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான். அவனை கண்டுக்கவே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அவன் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல தெரியுமா? திடீர்னு வந்து பேசினா. எனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன படிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அவனே பேசினான். நான் இதெல்லாம் ஐயோ கனவுல தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். நிஜமா நடந்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அஜோ? என்னால் ஒரு நிமிஷம் பேசக்கூட முடியல, அவ்வளோ சந்தோஷம். அதுவும் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை அவன் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா பாரு. அங்கே அங்கே ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அட பாவி. அது சரி ஜங்குக், இதுக்கப்புறம் எப்படி? அவங்களோட குரூப் கூட தான் இருக்க போறியா இல்லை என் கூட இருப்பியா? நான் அவங்க கூட இருக்கணும்னா நீயும் என் கூட இருக்கணும். அப்படின்னு நான் தனியாலாம் விட்டுறாத. வாய்ப்பே இல்லை. என்னதான் அங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. அவன் நல்ல பையன், ஆனால் அவங்க எல்லாரும். அது சரி, நான் அவனுக்கு கூட துணைக்கி அப்படிதானே? அப்படி இல்லை அஜோ, இருந்தாலும் ஒன்றையும் விட மாட்டேன்ல. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அது சரி. ஸோ இப்போ அஜு தான் அப்படியே ஜங்குக்கு வீட்டில் விட்டுட்டு அவன் அப்படியே அவனோட வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்படியே நைட் ஆக நம்ம ஜங்குக் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. ஐயோ ஜான் வந்துட்டியா? வா 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 வா. ஜான் உனக்கு தெரியுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் என்ன என் ஜங்குக்கு இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷம்? என் ஆசையா ஜான்லாம் சொல்கிறான். ஐயோ ஜானா உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன நினச்சிட்டு உனக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஐயோ ஜனா அப்படின்ட்டு நம்ம அம்மா கையை பிடிச்சி அப்படியே சுத்துன்னு சுத்துறான். டிடி இப்பதானே வேலையிலேருந்து வந்தேன், தலை வலிக்குதுடா, விஷயத்த சொல்லு. என்ன டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கிட்டானா? ஐயோ ஜனா அவனே வந்து என்கிட்ட பேசினான் தெரியுமா? வந்து என் பேரு டயாங்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா, நம்ம 2 பேரும் ஒன்றா படித்தோமேன்னா. ஐயோ எனக்கு அப்படியே மூச்சே ஒரு நிமிஷம் நின்று போச்சு ஜனா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜனாவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஜனா தான் அப்படியே அவனை காம் டவுன் பண்ணி, சரிடா அது எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு பேசணுன்னு ஆசை இல்லை, அதனால தான் அப்படி தோணியிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே தானே நீ? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அஜிட்ட சொல்லி கேக் பீசஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓ கேக் பீசஸா? சரிவா சாப்பிட்லாம், இன்னைக்கு நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம் வா வா கண்டிப்பா. அப்போ நம்ம ஜனாதான், ஏய் ஜங்குக் சமைச்சியா இல்லையா? சமைச்சேன் உனக்கு பிடிச்சதாவே செஞ்சு வச்சிருக்கேன், வா வா சீக்கிரம் வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஜனா கையை பிடிச்சிட்டு ஜங்குக் தான் எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் கிளாஸ்க்குள்ள ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்ட்ரி ஆகுறான். ஸோ டக்குன்னு நம்ம ஜங்குக் கால் கிட்ட ஒரு பையன் வந்து விழுகிறான். ஸோ நம்ம டேங் தான், டேய் விடுங்கன்றல ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான் உன்னே அப்படி பேசிட்டு
விடுங்கடா, அவனே ஒரு புள்ள பூச்சி, அவனை போய் அடிச்சு இன்னொன்று பெருமை கடைய போதா, விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் சொல்லிட்டு அவன் பிளேஸ்க்கு போகிறான். ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான், அவன் கால் கிட்ட இருந்து போய் அப்படியே எந்திரிச்சு இந்த கிளாஸ் விட்டு வெளியே ஓடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் நின்றுக்கிட்டு இருக்க அஜு தான் டக்குன்னு வரான். ஏய் என்ன இல்லை அஜு, அது இதெல்லாம் இங்கே இப்படி தான் நடக்கும். நீ என்ன 2வது நாளைக்கு இவ்வளோ சலிச்சுக்கிற? இல்லை இது தப்பு. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா போய் அவன்கிட்ட சொல்லிப்போ. நான் சொல்லி கேட்டுருவானா? தெரியுதுல்ல, வாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் அஜுவும் தான் அப்படியே கிளாஸ்க்குள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்கிட்ட தான் போய் நிற்கிறான். ஜங்குக், என்ன விஷயம்? இது உனக்கு தான் அம்மா கொடுக்க சொன்னாங்க. உனக்கு தான் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமே, இந்தா. சரி உட்கார அப்படின்னு மாதிரி அவங்க அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் போய் உட்காந்துடுறான். ஸோ அப்படியே கொஞ்சமாக டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆக ஸோ இப்போ லஞ்சு சாப்பிட்ற இடத்துல தான் நம்ம கேங் கூட தான் நம்ம அஜுவும் நம்ம ஜங்குக்கும் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். நம்ம டேங் தான் இன்னும் அவங்க அம்மாவோட கைப்பக்கம் மாறவே இல்லை. ஜனா எப்பயுமே நல்லா குக் பண்ணோம், அதோட டேஸ்டே தனி தான். எப்போல இருந்து நான் அம்மாவை ஜனான்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். பேர் சொல்லி கூப்பிடுறதுக்குலாம் வீட்டில் விடுறாங்களா? ஜனா எதுவும் தப்பாக எடுத்துக்காது. ஏன் உங்கள் அம்மா நீ பேர் சொல்லலாம் கூப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சிரிச்சுட்டு அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, ஐ மீன் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் பீடின்னு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங்க ஒரு தூண் மேலே தான் ஏறி உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு பையனை கூப்பிட்டு பம்பழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் பார்த்துட்டே இருக்கான். டேயாங், சொல்லு, நான் கேட்கட்டா? கேளு. எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்குற? அது எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க? இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்க வியர்டா. ஐயோ ஜங்குக், எல்லாம் ஜஸ்ட் ஃபன்னுடா, கூப்பிட்டு கலாய்ப்போம். ஒரு வேலை அவனுங்க தான் பேசுனா மட்டும் தான் அடிப்பானுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இங்கே பாரு ஜங்குக், இது ரொம்ப நார்மல் தான், இங்கே இது ஃபன் தான், விளையாட்டுக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட நம்ம டேங் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு அப்படியே நம்ம அஜுவும் ஜங்குக்கும் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சைக்கிளில். ஸோ நம்ம ஜங்குக் தான் அஜு, சொல்லடா என்ன வேணும்? நான் டேங்கிட்ட பேசினேன். எதை பற்றி? அதான் சொன்னியே அவன் மற்றவங்கள புள்ளி பண்ணுறது. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? நான் அவன்கிட்ட அதை பற்றி பேசிட்டேன். என்ன சொன்னான்? அவன் ஜஸ்ட் ஃபன்னு, விளையாட்டுக்கு, இதெல்லாம் சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அஜு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஜங்குக். உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, இந்த ஸ்கூலில் இதெல்லாம் நார்மல், அதுவும் டேங்கோட கேங்க்கு ரொம்பவே நார்மல். ஸோ அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டேங் தான் கிரவுண்டில் நின்றுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான், ஏய் அஜு அங்கே பாரு என்ன நடக்குது அங்கே? அவ்வளோதான், மன்மதராசாக்கு ப்ரப்போசல் வந்திருக்கு. ப்ரப்போசலா? ஆமாம். ஸோ ஜங்குக் தான் ரொம்ப வேகமாக நடந்து போகிறான். ஏய் ஜங்குக்கா, எங்கடா போகிற? டேய் நில்ல தொலை. ஏய் என்னடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சீனியர், நான் டேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். நான் சீனியரு, அவனுக்கு டேங்கா? உதஞ்சி போடி, என்ன படிக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போ. ஏய் குக்கி, என்ன நீ எதுக்காக சத்தம் போடுற? வீடியோ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம நீ வாய மூடு. நீ அமைதியாக தான் நின்றுக்கிட்டு இருக்க, சும்மாரு. ஏய் எஞ்சிபடி, ஸ்கூலுக்கு படிக்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை தான் அவள் கையில் இந்த லெட்டரை கிழிச்சு போட்டு அவளை அப்படியே அமுச்சு விடுறான். டேங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஸோ டேங்கு சிரிப்பாக இருக்கு இவன் பண்ணுறதுலாம் பார்க்க. ஏன்டா இப்படி பண்ணுற? அவன் ப்ரப்போஸ் பண்ண உனக்கு என்ன? அவன் என்ன படிக்கிறா? 8th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பா போல. அத்தனையோன்னு இருந்துக்கிட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா. நீயும் பல்ல கட்டிட்டு நிற்கிற அறிவில்லாதவனே, வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். கூட்டிகிட்டு அவங்க கேங் கூட விட்டுட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான்.
சண்டே நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் தான் கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் அவனோட நோட் பேட் எடுத்து காட்டிட்டு, இது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? டேயாங் தான் அதை வாங்கி பார்க்குறான். அது சிம்பிள் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக்கோட தலையிலே லேட்டாக கொட்டிட்டு என்கிட்டயே அதை உருவாக்குனதே நான் தான், நீ என்கிட்டயே போட்டு காட்டுறியா? இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாமே எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்க. இது வி கே கரெக்டா? சார் இப்போ நம்ம ஜங்குக் தான் லைட்டாக சிரிக்கிறான். வேற வேலையே இன்னும் நீ ஞாபகம்லாம் வச்சிருக்க, மறந்துருப்பேன்னு நினச்சேன்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு லீ தான் வரான். வந்துட்டு நம்ம டேங்கிட்ட, டேய் மச்சான், என்ன லீ எதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடி வர? பக்கத்து கிளாஸ் பசங்க மேலே கை வச்சுட்டாங்கடா, என்னடா சொல்கிற? இப்போ எங்கே இருக்கானுங்க? இப்போ அவனுங்க இல்லை, கிளம்பிட்டானுங்க. ஆனால் நாளைக்கு காலையில் வந்த உடனே கண்டிப்பாக நாங்கள் செய்யணும்டா. மேலே கை வச்சுட்டு உனக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்க. நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தியா? தான் உசுர் எடுக்கிறோம், வா. எங்கே இருக்கானுங்க? வீடு எங்க? டேடி ஸ்கூல்லே பார்த்துக்கலாம், வீடுலாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு, சரி பேசிட்டு இருக்கல, பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லீ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்கு இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். டேங் தான் அப்படின்னு நம்ம ஜங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, சும்மா வெறியேற்றிட்டு இருக்கானுங்கடா. சரி சரி நீ காமாரு, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? சும்மா பசங்க மேலே கை வச்சிருக்கானுங்க, எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது, நாளைக்கு கண்டிப்பாக சம்பவம் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த பக்கம் டேங் சொல்லிகிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக் தான் அன்னைக்கு வீட்டுக்கு போகிறக்குள்ளெல்லாம் அதையே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஏய் ஜங்குக், ஜங்குக் சாப்பிட வரலையா? இல்லை ஜனா, பசிக்கல. ஏன் பசிக்கல என் பிள்ளைக்கு? என்னாச்சு? ஒன்றாகலை, நான் ஸ்கூல் விட்டு வரும்போது நிறைய சாப்பிட்டு தான் அந்த அஜு கூட, அதனால தான் எனக்கு பசிக்கல. அப்படியா? சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன். உனக்கு வேணும்னா நான் சூடு பண்ணி வச்சுட்டு போகிறேன், எடுத்து போட்டுக்கோ. சரி, நம்ம ஜனதா அதை சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம அஜுவும் நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். டேய் ஜங்குக்கா. சொல்ல அஜு, என்ன விஷயம்? நான் உனக்கு கேட்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்லை சொல்ல, என்ன விஷயம்? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? இல்லை இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு பசங்க கூட போய் சண்டை போட போகிறதா சொல்லிட்டு இருந்தான். ஆமாம்மா, இதில் என்கிட்டையும் சொன்னான். ஏதோ பக்கத்து கிளாஸ் பசங்க கை வச்சுட்டாங்களாமே, அவனுக்கு மூஞ்சி ஓடினோன்ட்டு இருந்தான். நானும் கேட்டேன், ஆனால் அவங்க இப்படி பண்ண மாட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, இப்போ நிறைய மாறிட்டான். அவன் பழைய மாதிரி இல்லை தெரியுமா? சரி, நீ எதுக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுற? அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான். ஐயோ, என்னால் அப்படிலாம் விட முடியாது. அவன் மற்றவங்கள அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அஜு. கேட்டால் ஃபன்னு விளையாட்டுக்குன்றான். சுத்தமாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அஜு தான், ஏண்டா நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க. அதை பண்ணாத, இது பண்ணாத, அப்படி நடந்துக்காத, இப்படி நடந்துக்காத. பத்தா குறைக்கு அவனை சுற்றி யார் வந்தாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறியோ? சொல்லப்போனால் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ என்னமோ உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க. ஸோ ஜங்குக் தான் அங்கேயே நிற்கிறான். அஜித் திரும்பி பார்த்துட்டு, என்ன ஜங்குக், ஏன் அங்கேயே நிற்கிற? வா. வர. ஜங்குக் தான் யோசிச்சுட்டே அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தான், குக்கி குக்கி இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஜங்குக் தான் அப்படியே நம்ம தேங்கிட்ட தான் போகிறான். வா கேண்டி போயிட்டு வரலாம். இல்லை ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொன்னேன், அதுக்கு இன்னும் டைம் இருக்குடா, இன்னும் யாருமே வரல பார். வா நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டு வரலாம், என்ன பசிக்குது. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேம் கூட நடந்துட்டுருக்கான். அப்போ அஜு தான், டேய் ஜங்குக். என்ன அஜு, நீ கூட வரலையா? இல்லைடா, நான் கிளாஸ் ரூம் போகிறேன், நீ போயிட்டு வந்துடு சரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அஜு தான் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். இப்போ டேங்கும் ஜங்குக்கும் தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. டேங் தான் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா மூஞ்சி ஏதோ வித்தியாசமாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? இல்லை
அது வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, என்ன எப்பவுமே கை பிடிச்சி தான் வந்துட்டு இருப்பேன், இன்னைக்கு நீ கை பிடிக்கவே இல்லை, வா அப்படின்ட்டு நம்ம டேங்கி ஜங்கு கூட கையை எப்படி பிடிச்சிக்கிறோம். ஸோ ஜங்கு கூட மனசுக்குள்ள எப்பயுமே நான் இப்படிதான் இவன் கூட கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருப்பேன். ஆனா ஏன் இப்ப ஒரு மாதிரி தோணுது, ஒருவேளை இந்த அர்ஜுன் நம்மளை குழப்பி விட்டுட்டானோ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, டேங் நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு தான். நம்ம ஏன் டேங்கிட்ட இப்படி ஃபீல் பண்ணுறோம்? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவள் சொன்னனால தோணுது போல. எப்பயுமே தான் நான் அவங்களோட கை பிடிச்சி நடப்பேன், இன்னைக்கு ஏதோ யோசிச்சுட்டு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே, ஐ மீன் அவன் மனசுக்குள்ள அவனை சொல்லிக்கிட்டே அப்படியே நம்ம டேங் கூட தான் போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ கேன்டீனில் தான் நம்ம டேங் தான் ஜங்குக்கு சேர்த்த மாதிரி ஒரு ஜூஸ் வேண்டியிருந்தோம் கையில் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் பேசிட்டே அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக் தான் டேங்க பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஒரு பொண்ணு தான் நம்ம டேங் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம டேங் தான், சொல்ல என்ன வேணும்? இல்லை டேங் உன் பக்கத்தில் உட்காந்துக்கலாமா? உட்காந்துக்கோ, இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டேங் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் நகண்டு உட்காடுறான். ஜங்குக்கு உரசன மாதிரி நம்ம ஜங்குக் தான் டேங்கோட கையவே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தோளோட இவன் தோல் உரசி இருக்க நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அவனையே அறியாம சிரிக்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் இப்போ சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். டேங் சொல்ல என்ன வேணும்? இந்த ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு நம்ம டேங் கிட்ட கேட்க, இங்கே டேங் தான் யா கூட இதை நீ ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க ஜூஸ் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க டேங்கோட கையிலேருந்து அந்த ஜூஸை டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பிடுங்குறான். ஏய் என்ன, இந்தா வச்சுக்கோவோம் ஜூஸை பிடிட்டே அவங்க இந்த இங்கே பாருட்டேயும் இதெல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கல. ஏன்டா என்னாச்சு? அது வந்து குடிக்காதுன்னா குடிக்காத, அதான் ஏன்டா நான் உங்ககிட்ட இருந்தால் ஷேர் பண்ண தானே செய்கிறேன், அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது அது. ஸோ ஜங்குக் தான் டக்குன்னு டேங்கோட காதுகிட்ட போயிட்டு, ஐயோ டேங் அந்த பொண்ணு ஐஜினே கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி அதை வாயில் சப்பி சப்பி குடிச்சிட்டு இருந்தா, பார்க்கவே ஒரு மாதிரி யாக்குன்னு இருந்துச்சு, நீ அதெல்லாம் குடிக்காத டேங், உனக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடும், அவளை பாரு எப்படி இருக்கான்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் சொல்ல நம்ம டேங்கோடைய சிரிச்சுட்டு, இவ்வளோதானா சரி விட, உனக்கு என்ன அதை குடிக்கக்கூடாது அவ்வளோதானே, சரி ஓகே நான் குடிக்கல, நீ வந்து நீயே குடி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் அந்த பொண்ணுமே எதுவும் சொல்லலை, அப்படியே அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம அந்த டக்குன்னு ஜங்குக் கொடுத்து வாங்கி அவன் பாட்டுக்கு சிப் பண்ணுறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் டேங் என்ன அதுவும் இதுவும் சேம் ஃப்ளேவர், நீ ஐஜின் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ டேங்கை பார்த்துட்டு ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறான். ஏன் நான் இப்படி சிரிக்கிறேன், இவன் எப்பயுமே என்கிட்ட இப்படி தானே பேசுவான், ஏன் நான் டேங்கை பார்த்து இன்னைக்கு ரொம்ப சிரிக்கிறேன்? இல்லை ஜங்குக் என்னமோ அந்த அர்ஜுன் ஒன்று சொல்லி குழப்பி விட்டுட்டான், அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் டேங்கோட நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு டேங் மேலே பிள்ளை எந்த டவுட்டும் கிடையாது, நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஜங்குக் தான் கிளாஸில் அஜு கூட இருக்கான். ஸோ ஜங்குக் தான், அஜு எங்கே டேங்களா ஆளை காணோம், ரொம்ப நேரமாச்சு ஆளையே காணோம், டெரஸில் இருப்பானுங்க. டெரஸ்லையா? எதுக்கு டெரஸ்க்கு? அதான் சொன்னானுங்களே இன்னைக்கு சண்டை இருக்குன்னு, ஸோ 2 கேங்கும் மேலே இருக்கும், டெரஸ்லையா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அங்கேருந்து எந்திரிச்சு போக, அஜு தான் டேய் இரு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அஜுவுமே ஜங்குக் கூட தான் போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கும் அஜுவும் தான் இப்போ டெரஸ் ஸ்டெப்ஸை தான் ஏறிட்டு இருக்காங்க. ஒரே சத்தமாக இருக்குது, ரொம்ப நேரமாக ஜங்குக் கீழே இருந்து கூப்பிட்டு பார்த்துருப்பான், ஆனால் அவங்க யாருக்கும் கேட்காதனால இப்போ மேலே ஏறிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக மேலே வந்து பார்க்க, அங்கே ஸ்கூல் மாடியில் எல்லாரும் அடிச்சுட்டு உருந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான் டேங் எங்கன்ற மாதிரி, டேங் தான் ஒரு கார்னரில் ஒருத்தனை ஒரு கல் மேலே சாச்சி வச்சு அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். டேங் டேங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம டக்குன்னு உள்ள ஓடி போக, இங்கே அஜு கல் பேசுறது, டேய் என்ன கூட்டு வந்துட்டீங்க விட்டீங்கன்னா ஓடுறேன் அப்படின்ற மாதிரி பார்க்க, இங்கே ஜங்குக் தான் அப்படியே அவனுங்களுக்கு நடுவில் அப்படியே போகிறான். டேய் ஜங்குக் வேணாண்டா உனக்கு அடிபட்டுரும். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் டேங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க விடு
டேய் வேண்டாம் அடிக்காத விடு. ஏய் ஜங்கு, உன்னை யார் இங்கே வர சொன்னா? இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு. உனக்குலாம் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், கீழே இறங்குடா அப்படின்ட்டு அவனோட ஃபேஸில் கையை வச்சு அங்கே அழுத்தி பிடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். நீ வாட்டையும் வா, இங்கேருந்து போயிடலாம், எதுக்கு சண்டை போட்டுட்ருக்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு இது பண்ண. ஸோ நம்ம டேங் தான் அவன் கையில் இருக்கிறவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அதான் இங்கே வா குக்கி அப்படின்ட்டு ஜங்குக்கு பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஸோ அவங்க இன்னொருத்த இவங்களை பார்த்த மாதிரி அடிக்க வரான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் டேட்டையும் வந்துரு அப்படின்ட்டு இன்னும் வேகமாக இழுத்துட்டு போகிறான். ஸோ அங்கேருந்து நம்ம அவங்க ஜங்குக்கும் ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்க. ஸோ நம்ம டேங் தான் என்ன குக்கி உனக்கு பைத்தியமா, எதுக்காக மேலே வந்த, வச்சுட்டு சொல்லித்தானே வந்த உன்னை மேலே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு, எதுக்காக மேலே வந்த? இல்லை டேங், நீ எப்படி இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்க? ஸோ என்ன, அங்கே எப்பயுமே இப்படி தான் தெரியாதா, எதுக்காக நீ மேலே வந்த, உனக்கு அடிபட்டு இருந்தா என்ன பண்ணியிருப்ப? இல்லாட்டி அவங்க இது எங்கள் பிளட் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை குக்கி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்கா கிளாஸ் போ, நான் முடிச்சுட்டு வரேன். இல்லை போ யாஜு. சொல்லிட்டேன், உன்னை கூப்பிட்டு போ, இங்கே இவ்வளோ மறுபடியும் பார்த்து ஒன்று உதைப்பேன். சரி அப்படின்ட்டு எங்கள் அஜு தான் அப்படியே உங்கள் கை பிடிச்சிருக்கேன். சீக்கிரம் வா, இங்கே பாரு பிளட்டு. எனக்கு தெரியும் குக்கி, கீழே அங்கே வரேன் அப்படின்ட்டு நம்ம அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து போகிறோம். ஜங்குக்கு மனசே கேட்கல, கிரவுண்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அவனுக்கு பிளட் வந்துச்சு. அஜோ சரிடா விடு, இது என்ன அவனுக்கு எப்பவுமே சாதாரணமாக நடக்கிறது தானே. சாதாரணமாக நடக்கிறதா? இல்லை அஜோ, அவனுக்கு பிளட்டு. சரிடா பிளட்டு தானே, அதனால என்ன வந்தது? எல்லாம் இவனுங்க பண்ணுறதுக்கு அவனுங்களுக்கும் சேர்ந்து விழுது, அவ்வளோதான். அவன் கொடுத்தான், திருப்பி வாங்கினா, அவ்வளோதான், விட்டுட்டு வேலையை பாரு. டைம்லாம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக் தான் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். டேங் தான் கையில் ஒரு சின்ன கட்டு போட்டுட்டு அவன் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் கூட மனசுக்குள்ள எதுக்காக அவனை இப்படி பார்த்துட்டு இருக்க ஜங்குக், இது என்ன, இதுக்கு பேர் என்ன? வர வர நம்ம அங்க ரொம்ப அதிகமாகவே பார்க்குறோம். இது வரைக்கும் இதுக்கு பேர் தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு இதுக்கு பேர் ஏன் காதல்னு தோணுது அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு யோசிச்சுட்டே இருக்கான். டேங் சட்டுன்னு திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் தான் டேங்கை பார்த்துட்டே இருக்கிறத பார்க்குறான். என்னாச்சு குக்கி? ஒன்றும் இல்லை டேங். சரி நீ ஓகே தானே? எமக்கு ஒரு மாதிரி இருக்க, ஒரு மாதிரி வந்து போய் ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஜுரம் அடிக்குதா என்ன? அப்படிலாம் இல்லையே, சும்மா தான், அது கூலிங்காக இருக்குல்ல அதான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஃபேஸ் அப்படி திருப்பிட்டு செவந்து போயிருக்கா. என்னோட முகமா அப்படின்ட்டு ஒரு மாதிரியா ஃபேஸ் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸை ஸ்கிப் ஆக இப்போ நம்ம ஜங்குக் தான் வீட்டில் இருக்கான். ஸோ அன்னைக்கு சண்டே ஹாலிடே. ஸோ ஜனாவும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. ஜனா தான் சமைக்கிறன்ற பேரில் பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகிறான். ஜனா சொல்லடா, என்ன வேணும்? தோசை வேணுமா? சுட்டு கொடுக்குவா? சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும், சேர்ந்து சாப்பிடலாம் ஒரு 5 minutes அப்படின்ற மாதிரி ஜனா சொல்லிட்டு அவங்க தோசை கல் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜான் என்ன இன்னைக்கு ரொம்ப செல்லம் கொஞ்சிற, என்ன 2 தோசை எக்ஸ்ட்ராவாக வேணுமா? சுட்டு கொடுக்குறேன்டா. ஐயோ ஜனா ஒரு நிமிஷம் என்னை பார்த்து திரும்ப, என்ன வேணும்? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்ல கேட்குறேன், ஆனால் நீ இதை கேட்டுட்டு திட்டக்கூடாது சரியா? அது நீ சொல்கிற விஷயத்தை பொறுத்து இல்லை. சரி சொல்ல, என்ன விஷயம்? சரி என் கையை விடு, நான் தோசை சொல்லணும், நீ அப்படியே சொல்லு. அது வந்து ஜனா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஜனா தான் திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் நான் அது வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறியா இல்லை டேங்க லவ் பண்ணுறியா? என்ன ஜனா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? உன்னை பற்றி தெரியாதா? எனக்கு சின்னதாக டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி ஜனா சொல்லிக்கிட்டே தோசை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு மேலே கோவம் வரலையா ஜனா? நான் என்ன கோவப்படணும், அதுவும் மேலே? சரி இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்கிட்டு இருந்த?
இல்லை ஜனா, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இவ்வளோ கூலாக எடுத்துப்பேன் நான் நினச்சி பார்க்கல. அது சரி, நான் என்ன மற்ற அம்மா மாதிரி குடும்பக்கார அம்மாவாடா? நான் அடித்து அழ வச்சோம், ஃபோனை பிடுங்கி நீ ஸ்கூலுக்கும் போகக்கூடாது, ஒன்றும் போகக்கூடாது, வீட்டிலேயே கடை, நீ படிக்க வேணாம் அப்படி சொல்கிற அளவுக்கு மோசமான அம்மாவாடா நான்? அப்பெல்லாம் இல்லைல்ல. என் ஜங்குக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் நான் செய்ய விடுவேன். ஏன்னா நீ என்னோட தங்க பொக்கிஷன்டா. நீ கிடைச்சக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமே கிடைச்சிச்சு. நான் உன் சந்தோஷத்துக்கு தடையா நிற்பேனா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஜனா, நீ எப்படி அதை அவனை கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நீ அவனுக்காக உளுந்து படிச்சியே, அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், அவனுக்காகவே தான் ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு அப்போவே தோணுச்சு. ஆனால் நீ ஃபுல்லாக சொல்லாமல் எனக்கு எப்படிடா தெரியும் நீ என் பையன்தான். இருந்தாலும் உன் வாயிலேருந்து சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல. சீக்கிரமா? இதுவே லேட்டு. தெரிஞ்சா சரி. சரி, இப்போ என்ன பண்ண போகிற? தெரியல ஜனா, அவன்கிட்ட சொல்ல ரொம்ப பயமாக இருக்கு. அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரில. நானும் அவன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல ஜனா. அவன் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ், காதல்னு சொல்லணும். சரி, அவன் மேலே இருக்க அந்த காதல் என்னை பைத்தியக்காரனாக்குது ஜனா. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் பக்கத்தில் ஏதாவது பொண்ணு வந்தாலும் எனக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் ஏதாவது தப்பாக பண்ண போனான், இல்லை பண்ணாத அப்படின்ட்டு ஒரு உரிமையை எடுத்து சொல்கிறேன். எனக்கு தெரியும் இதை ஃப்ரெண்ட்ஸும் பண்ணலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் ஜனா, இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நான் அவனை ஃப்ரெண்டாக பார்க்கல. சரி, உன் மனசு இவ்வளோ இருக்குல்ல, போய் அவன்கிட்ட சொல்லு. பயமாக இருக்கே. நீ எல்லாம் என் புள்ள. லவ்வாக சொல்ல வைக்கப்படுறவன்லாம் என் பிள்ளையா? போடா, நீ என் பிள்ளை கிடையாது. ஐயோ ஜானா, ஏன் லூசு மாதிரி பேசுகிற? அப்புறம் என்னவா? ஒழுங்கா போயிட்டு அவன்கிட்ட லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி நாளைக்கு ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டு வரைய வழியை பாரு. ஆசை தான் ஜனா உனக்கு. எனக்கு அவன் ஓகே சொல்லுவானே தெரில. வீட்டுக்கு வர கூட்டிகிட்டு வரணுமா? இங்கே பாரு ஜங்கு, உனக்கு என்ன குறைச்ச? நல்லா படிக்கிற, பார்க்க ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்க, வளர வளர இன்னும் ஹேண்ட்ஸம் ஆயிடுவ. ஸோ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவன் உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அந்த 1% கூட அவனுக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்தா மட்டும் தான் பண்ண மாட்டான். அதை தாண்டி அவனுக்கு கண்டிப்பாக ஓகே சொல்வான். தைரியமாக போய் ப்ரப்போஸ் பண்ணுடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜனா தான் ஜங்குக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனா, எனக்கு என்னமோ அவன் கண்ணை பற்றி பேச முடியுன்ற தைரியமே இல்லை. அப்போ போய் லெட்டர் எழுதி கொடு. லெட்டரா? லவ் லெட்டர். உன் மனசில் என்ன இருக்கும் அதை எழுதி அவன் கையில் கொடு. படிச்சுட்டு என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பாரு, அவ்வளோதான். குட் ஐடியா. நான் போய் லெட்டர் எழுதுறேன். டேய், தோசை சுட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு போ. சரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா கூட தான் இருக்கான். இப்போ நம்ம ஜங்குக் தான் மிட் நைட்டில் உட்காந்து பேப்பர்லாம் கசக்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த மாதிரிலாம் எழுதுனா ஃப்ளோட்டுன்னு நினச்சிட போகிறோம். இது பழைய பஞ்சாங்க மாதிரி இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி, இப்போ ஜனாதான் ரூம் டோரை திறந்துட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஜங்குக்கா, என்ன நீ ரூமெல்லாம் ஒரே குப்பையாக்கி வச்சிருக்க? என்னடா இது, எப்படி க்ளீன் பண்ணுறது பண்ணாத? ஐயோ ஜனா, எதுக்குப்பா மிட் நைட்டில் ரூம்க்கு வந்துட்டு இருக்க? நான் தான் லெட்டர் எழுதானே சொல்லிட்டு தானே வந்தேன். ஐயோயோ, என்ன இவ்வளோ லெட்டரா? என்னடா இவ்வளோ பேப்பரு? ஐயோ ஜனா, படிக்காத, கூட அதெல்லாம். கூடு, நான் படிப்பேன். அன்பே டயம். என்னது, என்னடா லெட்ரு இப்படி ஆரம்பிச்சிருக்க? இப்படிலாம் ஆரம்பித்தா பழைய பஞ்சாங்கன்னு நினச்சிருவான். அது தெரியாதா? ஆனால் தான் கிழிச்சு போட்டேன். இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஜனா அடுத்த பேப்பர் ஓப்பன் பண்ண போகுது. ஐயோ ஜனா, எவ்வளோங்க வெளியே போயேன், நான் அவனுக்கு உட்காந்து எழுதணும். 2 மணி நேரமாக வராது லெட்ரு, இப்போ போனோன்னு வந்துடுமா? அதெல்லாம் வரும். கீழே போய்டு எல்லாத்தையும். வெளியே போ. டேய், நீ தூங்கினதுக்கு அப்புறம் எடுத்து படிப்பேன். ஐயோ ஜனா, இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா? இல்லை நல்ல அம்மாவா? இப்படி பையனோட லவ் லெட்டர் எடுத்து படிப்பேன்றியே. நான் நல்ல அம்மான்றனால தான் படித்து சொல்கிறேன்றேன்டா. எடுத்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன், மாற்றிக்கோ. அதெல்லாம் முடியாது, நீ வெளியே போ. தப்போ சரியோ நான் பண்ணி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அங்கே இருந்து அவன் ஜனாவை தான் அப்படியே வெளியே தள்ளி விடுறான். ஜனா தான் அப்படியே ரூம் வெளியே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜங்கு கூட இந்த பிஹேவியர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜனா அப்படியே போய் தூங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான்
ஒரு நியூ பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் லெட்டரில் தெரியப்படுத்துகிறேன். என் மனசில் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் உன் கண்ணை பார்த்தா எனக்கு பேச முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு தைரியமாக எனக்கு இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன். இதை உன் கண்ணை பார்த்து சொல்லணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் சொல்ல முடியல. நீ இதை எப்படி எடுத்துக்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் நான் கூட இது வரைக்கும் இருந்தது, பேசினது, பழகுனது, இது எல்லாமே இந்த ஆசைக்கு பேர் தெரியாத மாதிரி தான். ஆனால் இப்போது இதோட பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். காதல். எனக்கு உன் மேலே இருக்கிறது காதல் தண்டா. இதை நான் உன்ட்ட ஓப்பனாக சொல்லணும்னு எனக்கு ஆசை தான்டா, ஆனால் தைரியம் இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு சுத்தமாக தெரியலடா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இது வரைக்கும் எந்த பசங்க மேலேயும் ஆசை வந்ததே கிடையாது. ஆனால் என்னமோ உன் மேலே மட்டும் எனக்கு ஒரு தனி பிரியம். இதை நான் உன்கிட்ட சொல்லும் போது நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவியா பேச மாட்டியான்ற பயம் எனக்கு இருக்குது. இது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் லாங் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கிற தைரியம் எனக்கு இல்லை. இதை சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்க தைரியமும் எனக்கு இல்லை. என்னோடய மனசில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை, இதுக்கப்புறம் என் இதயம் துடிக்கிறது எல்லாமே உனக்காக மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை மட்டும்தான் என் மனசு நினைக்கும். உன்னை தாண்டி இன்னொருத்தரனால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவ்வளோ கம்மியான பீரியடில் என் மனசை உங்ககிட்ட தொலைப்பண்ண எதிர்பார்க்கல. இப்போதைக்கு ஜங்குக் அப்படியே சிரிச்சிட்டே அந்த லெட்டரை முடிக்கிறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜங்குக் தான் ஜனாட்ட வந்துட்டு, ஜனா நான் கிளம்புறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பல இருக்கே. ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு என்ன பதில் இருப்பதுன்னு தெரில. அது சரி, நல்லதே நடக்கும், பார்த்து பத்திரமா போவோம், நம்ம நைட் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஜனா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அனுப்பிச்சி விடுறாங்க. இப்போ அஜு தான் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கான் கலர் ட்ரெஸ்ஸில். என்னடா ஸ்கூலுக்கு வரலையா? இல்லைடா, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லைப்ரரி நான் தான் பார்த்துக்கணுமா. ஓ அப்படியா, அப்போ நீ வரமாட்ட? இல்லை இன்னைக்கு நான் வரமாட்டேன். டா சைக்கிளை எடுத்துகிட்டு போ, லேட் ஆகிட போகுது. இதை கூட தான் வந்தேன், நாளைக்கு கிளம்புறேன். சரி இன்றைக்கி அது 2 டிஃபன் பாக்ஸ் இருக்கா? இருக்கே. எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போய் என் பசிக்குது. முடியாது போடா. சரி சரி பார்த்து பத்திரமா போ, சரியா? தனியாக போகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோ, எனக்கு என்ன, நான்லாம் போய்ப்பேன், எனக்கு சைக்கிள் சூப்பராக விட்டு தெரியும். சரிதான் பார்த்து போ அப்படின்னு மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போக அஜோ வீட்டுக்கு கிளம்பிடுறான். இங்கே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அங்கிறது மூவ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு இருக்க சந்தோஷத்தை எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டேயாங்கு ஜங்குக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. டேயாங் தான் ஜங்குக்கு தோள் மேலே கை போட்டுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை பேசிகிட்டு இருக்கான். கூட மனசுக்குள்ள இப்போவே கொடுத்துருவோம்மா. இல்லை வேண்டாம் வேண்டாம், எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் எதாவது நினச்சிக்க போகிறாங்க, அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் இருக்க லெட்டர் திருப்பி பாக்கெட்லேயே வைக்கிறான். லெட்டர் வெளியே எடுத்திருப்பான், இவன் மறுபடியும் பாக்கெட்டுக்குள்ளேயே வைக்கிறான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனோட பாக்கெட்டையும் பார்க்குறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது, பிரேக்குமே ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ இதெல்லாம் கொடுக்கவே முடியாது, இதை கையிலேயே வச்சிட்டு இருந்தா அங்கே இப்போ பார்த்தா காலி, நான் இப்போதைக்கு பேக்கில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் தூக்கி அவனோட பேக்கில் வைக்கிறான். சரி இந்த மாதிரி ஒளிச்சு பேகுக்குள்ளே ஏதோ வைக்கிறத நம்ம லீ பார்த்துட்டான். என்ன வேணத்தையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்க்க. ஸோ இப்போ ஜங்குக்கை யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ லீ பார்த்துட்டு, ஏ ஜங்குக்கா, சொல்லி உன்னை சார் கூப்பிடுறாராம், அந்த பையன் சொல்கிறான் பாரு, கூட போ. சரி லீ அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து மூவ் பண்ணி அவன் அப்படியே இந்த குட்டி பையன் கூட போகிறான். ஸோ இந்த பக்கம் லீ தான் அப்படியே அங்கே இருக்க நம்ம ஜங்குக் பேக்கே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சார் கிட்ட வந்திருப்பான்ல. ஸோ அங்கே சார் தான்
பரவாயில்ல ஜங்குக், ஸ்காலர்ஷிப்பில் வந்த இப்போ லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க. வெல்டன். இப்படியே பண்ணா நீ தான் இந்த வருஷத்தோட ஸ்கூல் டாப்பர் நினைக்கிறான். ஐயோ சார், அந்த அளவுக்குலாம் நான் அப்படிலாம் நீ பெருந்தன்மைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா தான் எக்ஸாம் பண்ணியிருக்க ஜங்கோக். இப்படியே நல்லா படித்தேன்னா கண்டிப்பாக உனக்கு நல்ல ஸ்காலர்ஷிப்பில் காலேஜ்லேயுமே சீட் கிடைக்கும். நிஜமாவா? ஆமாம். இந்த பக்கம் லீதா ஜங்குக் பேக்கில் இருந்த அந்த லெட்டரை தான் எடுக்கிறான். அப்போ டேங் தான் அந்த பக்கம் வந்திருப்பான். டேய், என்ன பண்ணுற? ஜங்குக் பேக்டா அது. அதனால என்ன, நம்ம ஃப்ரெண்டு தானே, எதையோ திருட்டுத்தனமாக வச்சுட்டு இருந்தான், பார்க்கணும் ஆர்வமாக இருந்துச்சு, அதான் கை விட்டுட்டேன். திருட்டு பயில கை ஒழுங்காத. முடியாது, லவ் லெட்டர் நினைக்கிறேன், நான் படிக்க போகிறேன். உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனால தான் இந்த லெட்டரில் நான் தெரியப்படுத்துகிறேன். என் மனசில் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் உங்கள் அண்ணனை பற்றி தான் பேச முடியுமான்னு தெரில. இப்படி நம்ம சொக்கு கூட லெட்டரை லீ படிச்சிட்ருக்கோம். இங்கே நம்ம டேங் தான். லே, அது அவனோட லெட்டர், இதுக்கு அவனோட பர்மிஷன் எல்லாம் படிச்சுட்ருக்க. இந்த பக்கம் ஜங்குக். இங்கே பாரு ஜங்குக், நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க. அடுத்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துருவேன் சார். எனக்கு தெரியும் நீ எடுத்துருவ. அவனோட கிளாஸ் பசங்களுக்கு நீ ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருப்ப. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். போயிட்டு வா, நல்ல மார்க் எடுத்திருக்க. உங்கள் அம்மா நான் பார்க்கணும் சொன்னேன்னு சொல்ல, சரியா? கண்டிப்பாக சார். ஸோ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஆனால் நான் உன் கூட இருந்தது, பேசினது, பழகினது இது எல்லாமே இந்த ஆசைக்கு பேர் தெரியாதனால தான். இப்படி நீங்க படிச்சுட்டு இருக்க இந்த லெட்டரை யாரோ படிக்கிறாங்கன்னு ஜங்குக்கு நல்லா கேட்குது. ஜங்குக் தான் யார் அதுன்னு பார்க்கறதுக்காக உள்ளதான் வரான். ஆனால் இப்போ நான் இதோட பேரை கண்டுபிடிச்சிட்டேன். கேட்டுக்கோ, அதுக்கு பேர் காதல் தாண்டாவா. இது ஏதோ பயணிகள் எழுதுற மாதிரி இருக்குது. பொண்ணு ஏதாவது பொண்ணு ஜங்குக்கு எழுதிருக்குமோ அப்படின்னு நம்ம கீழே பார்க்குறான். கீழே வந்து பை ஜங்குக்குன்னு தான் போட்டிருக்கு. இல்லை, இவன் தான் யாருக்கும் எழுதியிருக்கான். ஏன் டா போடுறான்? இதை உன்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான்டா, ஆனால் எனக்கு தைரியம் தான் இல்லை. ஸோ இந்த பக்கம் அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் முடிஞ்சு பார்த்துக்கிறாங்க. அங்கே கிளாஸில் இருக்கிற எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லீ கத்தி தான் அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எனக்கு சுத்தமாக தெரியலடா. டா டா வேண்டா, கேட்டுக்கோங்க எல்லாரும். ஸோ அங்கே சில பேர் சிரிக்கிறாங்க. ஸோ இங்கே இவங்க கேங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ மறுபடியும் கத்தி படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த பசங்க மேலேயும் ஆசை வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே லீ படிச்சுட்டு இருக்க. இங்கே சொங்குக்கு அப்படியே உள்ளே வரான். லீ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மரியாதையா லெட்டர் கூட. வாடா, வா வா வா. இப்போ தானே தெரியுது உன் லட்சணம் என்னன்ட்டு. என்ன பேசிகிட்டு இருக்கலி? முதல் லெட்டரை கூட இருற, இன்னும் ஃபுல்லாக படிக்கவே இல்லையே. ஆனால் எனக்கு உன் மேலே மட்டும் தனி பிரியம். இதை நான் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் நீங்கிட்ட பேசவே மாட்டியோ எனக்கு பற்றி தெரியல. என்னால் இதை ஃப்ரெண்ட்ஷிப்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ரெண்டுன்னு மட்டும் என்னால் இருக்க முடியாது. இதை மறைச்சிட்டும் என்னால் இருக்க முடியாது. எதை? காதலையா ஜங்குக்? காதல்? லீ, ஷட் அப். கூட என்கிட்ட அது என் பர்சனல், அது என்னோட பர்சனுக்காக வச்சுருக்கேன். நீ அதை எப்படி படிக்கிறது தப்பு லீ. மரியாதையாக கூட. அச்சோ, முடியாது லீ, குடுலி. அப்போ லீ தான் அப்படியே கையை மேலே தூக்கிட்டு அப்படியே பெஞ்ச் மேலே ஏறிடுறான். டேய், அவனை பிடிங்கடா. ஸோ இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பிடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கால் அதை பறிக்க முடியல. பட் அவன் கையை விட்டு இது பண்ண ட்ரை பண்ணுறான். திரும்பி நம்ம டேங்க தான் பார்க்குறான். டேங்க எதுவுமே பண்ணல, அவன் பார்த்துட்ருக்கான். லீ அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அதில் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வாழ்கிற வாழ்க்கை, என் இடியும் துடிக்கிறது எல்லாமே உனக்காகத்தான். உன்னை தாண்டி என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்கவே முடியல. இப்போதைக்கு ஜங்குக். என்ன ஜங்குக்? நீ ஒரு பையனாக இருந்துட்டு இப்படி ஒரு பையனுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்க. நான் யாருக்கோ எழுதிட்டு போகிறேன், நீ கூடாத. எப்படி நீ பையனா? நீ பையனா பொண்ணா? வா செக் பண்ணி பாம்மா. என்ன பண்ணுற?
விடு அப்படின்ட்டு அந்த 2 பசங்களோட கையவும் அப்படியே ஜங்குக் தான் தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த லெட்டர் படிக்க பார்க்குறான். சொல்லி தான் அதை கொடுக்க மாட்டேங்கிறான். நீ பையன் கிடையாது. நீ என்னது? டேய், எட்டுக்கு போகிற நம்புறமே என்னடா அது? எதிரா 10க்கு முன்னாடி வருமே அதுவா? அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இல்லடா இப்போ புதுசாக ஒரு வார்த்தை விட்டுருக்கானுங்களே, வானவில். ம், அதுதானே இருக்கலாம்டா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அந்த லெட்டரை கிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக வச்சுருப்பான். ஆனால் இப்போ அதை எடுத்து பப்ளிக்கில் படித்தது அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பையன் வந்து ஜங்குக்கை கீழே தள்ளி விடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் லெட்டர் ஒழுங்காக கொடுத்துருலே, அதே பர்சனல், என்னுடையவனுக்காக நான் எழுதுனது. ஐயோ, உன்ன மாதிரியே ஒரு வானவில்லை இந்த ஸ்கூலில் பரப்ப பார்க்குறியா? சி, இவனை தொடுறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி இவன் எழுதின லெட்ரு அப்படின்ற மாதிரி லியோ அப்படியே அந்த பேப்பரை கிழிக்கிறான். கிழிச்சு ஜங்குக் மூஞ்சிலே விட்டுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறான். அங்கே எல்லாரும் இது வரைக்கும் உன்ட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கையுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போது ஜங்குக்கை அவங்க ஒரு மாதிரி புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறது ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதும் இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி வலிக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம டேயாங்க தான் லீவ் பார்த்துட்டு, டேய் நான் எதுவும் சொல்ல மாட்டியா? நான் உன் ஃப்ரெண்டுன்ற நாள் விட்டு கொடுக்குறியா இல்லை நீ தான் இங்கே பாருலி, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் எது கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டேயாங் அங்கேருந்து மூவ் பண்ண எங்கள் ஜங்குக்கு இன்னும் வலிக்குது. டேயாங் தான் போகிற ஜங்குக்கே பார்க்க இப்போ ஒருத்தன் ஜங்கு கூட வயிற்றுலேயே கிக் பண்ணுறான். உன் போகிறப்ப இப்படி இருந்தா நீயும் தப்பாக தாண்டா இருப்ப. என்ன உங்கள் அம்மா அப்படி நீ இப்படியா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மாதிரி குரல் கேட்குது. ஜங்குக் தான் அவங்க பேசுகிற எதையுமே இது பண்ணிக்க கூடாதுன்ட்டு அவங்க காது ஒரு மாதிரி இறுக்கி மூடுறான். இருந்தாலும் அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பிறந்தா இப்படி தான் வருவான் இந்த பையன். நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி அங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கால் அதெல்லாம் கேட்க முடியல. கீழே கிழிச்சு போட்டிருக்கேன் அந்த லெட்டர் எல்லாத்தையும் அப்படியே பொறுக்கிட்டு அப்படியே அவனோட டேபிளுக்கு தான் போயிட்டு அப்படியே சாஞ்சு உட்காடுறான். டேபிளில் தலையை சாச்சு அந்த பேப்பரை தான் ஒரு மாதிரி ஒன்றா சேர்த்துட்ருக்கான். அந்த இடத்துல சுற்றி நிறைய பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஒரு ரேபிஸ்டுக்கு பிறந்தவனா தெரியுமா உங்களுக்கு? அவங்க அம்மாவுக்கு 17 வயசுலேயே பிள்ளை பிறந்துருச்சான். சிவன் அவங்க அம்மா விட வெறும் 17 வயசு தான் சின்ன பையனா. அவங்க அம்மா யாருமே கல்யாணமே பண்ணிக்கலையாமே. ஒருவேளை இவனை இப்படி தான் அவங்க தான் மாற்றியிருப்பாங்களோ. அப்போ இவன் என்ன கேவா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா ஏதோ ஒன்று. ஆனால் இவன் நம்மள மாதிரி இல்லை, இவன் வியோடான பர்சன்ல. அந்த பையன் நார்மல் கிடையாது போல இருக்கே. ஒரு பையனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். சா, யோசிச்சு பாரு, ஒரு பையனும் வச்சு அப்படின்ற மாதிரி அங்கே நிறைய பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக் கூட காதில் விழுகுது. ஜங்குக் தான் அவனையே மீறி ரொம்ப அழுதுட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங் தான் அந்த கிளாஸ் ரூம் டோரோட ஜன்னல்கிட்ட அப்படியே நடந்து போயிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படி நின்று பார்க்குறான். அவங்க பேசுறதெல்லாம் இங்கே டேயாங் காதுக்கும் கேட்குது. இங்கே பாரு டேயாங், நீ அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது. ஏன்ப்பா நான் பேசக்கூடாது? இங்கே பேர், அவங்க அம்மா ஒரு ரேப் விக்டம், அவங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. ரேப்புன்னா என்னப்பா? அதெல்லாம் உனக்கு இப்போ தேவையில்லை. நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அந்த பையன் தப்பான வழியில் பிறந்தவன். அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடையாது. பா, குக்கி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி பேசாத. நீ எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வளர்ந்த பையன்ட்டையும் அவனுக்காக நீ இப்படி பேசுகிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. இன்னொரு வாட்டி நீ அவன்கிட்ட பேசுகிறத நான் பார்த்தேன், உன்னை தொலைச்சி கட்டிடுவேன். பா, ஏன்னு பயமுறுத்துறீங்க? குக்கீஸ் குட் பாய். பா, ஏச்சிங்க அவன்கிட்ட பேசக்கூடாது. அவன் நல்ல பையன் கிடையாது. அவனை மாதிரி பையன்லாம் ரொம்ப மோசமாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நீ போன நீ கெட்டு போயிடுவ. அப்போ நல்லதுக்கு நல்லா சொல்வேன். ஸோ என் பேச்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங்கோட அப்பா டேயாங்கிட்ட சைல்ட்ஹுட்டில் சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஸோ அவ்வளோதான்டா, இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நான் அதை 3 ஷார்ட்டாக போட்டுடலான்னு நினச்சேன், பட் இது மினி எஃப்எஃபாக வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்க்கலாம். டாடா பாய்.